Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எங்களோட சண்டே vlog தாங்க. சண்டே அப்படினாலே நான்வெஜ் இல்லாம எப்படி? சோ நான்வெஜ் தான். சிக்கன் அரைச்சு விட்ட குழம்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து மட்டன் வந்துட்டு சுக்கா மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி லஞ்ச் முடிச்சிட்டு எங்க போறோம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல அடுத்து சொல்றேன். சோ நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ மார்னிங் எழுந்ததே டிலே தாங்க. சண்டே அப்படின்னாலே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்போம். ஸோ அதனால லேட்டாக தான் எழுந்தோம். நைட்டு விசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணாமல் அப்படியே போட்டாச்சு. கெட்டில் தண்ணி போட்டுட்டு நான் வந்து குழந்தைங்களுக்கு பால் வச்சுட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரர் அந்த கேப்பில் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டாரு. நானும் வந்து லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு அதான் அரைச்சி விட்ட குழம்பும் மட்டன் கிரேவி, அதாவது மட்டன் பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் வந்துட்டு மட்டனை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வைக்கிறேன். எதுக்குன்னா இதுலேயே ரசம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மட்டன் தண்ணியில் ரசம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு அடுப்பில் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேன் வச்சுருக்கிறேன் வறுத்து அரைக்கிறதுக்காக. எல்லாத்தையும் ஸ்பைசஸுமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு அது கூட ஒரு 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், அது கூடவே 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா. நான் வந்து 13 வரமிளகா எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து இது கூடவே வதக்கி விட்டுருங்க, வறுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக சாப்பாட்டு அரிசி. அதை வந்து அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இது நல்லா வந்து வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், நீங்கள் இந்த வறுத்து அரைச்சி பண்ணும்போது எனக்கு சொல்லுங்கள் நல்லா இருக்குது அப்படின்றனால. ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு டீட்டெயில்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு வெங்காயம், அதாவது கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயம், 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதையும் வந்து வதக்கிட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி டெய்லி ஒரே டேஸ்ட்டில் பண்ணாமல் வறுத்தரைச்சி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இதையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நிறைய சேர்க்க வேண்டாம், சும்மா கொஞ்சமாக போட்டுட்டு அது கூடவே 1 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 8லேருந்து 10 அந்த அளவுக்கு முந்திரி வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம இதையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இது வந்து அந்த ட்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சாலே போதும். ரொம்பலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இந்த சைடு குக்கரும் வந்து விசில் வந்துருச்சு. அதாவது மட்டன் வந்து 4 விசில் வந்துருச்சு. இதையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சி எடுத்துட்டு நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோட மிக்ஸி நல்லா கொரப்பாக அரைச்சி, அதாவது நல்லா ஃபைனாக அரைக்கல, கொஞ்சம் கொரப்பாக இருக்கனால நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். உங்களோட மிக்ஸி ஜார் வந்து நல்லா வலுவலுப்பாக அரைச்சதுன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட கொஞ்சமாக அரைச்சி நல்லா ஃபைனாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கல்பாசி முக்கியமாக ஆட் பண்ணிக்கோங்க. கல்பாசி, அடுத்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கு அப்புறமா 3 எல்பி வந்து சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கனை வந்துட்டு போட்டுட்டு இதையும் ஒரு 2 மினிட்ஸ் அந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்து கூட வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூடவே அந்த தேங்காயும் முந்திரியும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இதை 4ஐயும் சேர்த்து மொத்தமாகவே அடிச்சிட்டேன். தக்காளி, வெங்காயம், தேங்காய், முந்திரி இது எல்லாத்தையும் அடித்து இப்போ இது கூட சேர்த்தாச்சு. இந்த கிரேவிக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்பைசஸ், கரம் மசாலா ஸ்பைசஸ், மல்லி, சீரகம், சோம்பு அதையும் அரைச்சிட்டு இது கூட சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து. இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் நீங்கள் வந்து கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் நான் வந்துட்டு கரெக்டாக நான் போட்டிருந்த வரமிளகா வந்து கரெக்டாக இருந்தது, 13 வரமிளகா. ஸோ கரெக்டாக இருந்தது. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மூடி போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ அதுக்கு அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பெப்பர் ஃப்ரைக்கு ரெடி பண்ண போகிறேன். ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் விட்டுட்டு
1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் வந்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தர்ஷனும் ஹர்ஷனும் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ரெடி ஃபர்ஸ்ட் இருந்து ரெடி கோ அதுக்குள்ள கோன்றுச்சு. குழம்பை தூக்கி இன்னொரு அடுப்பில் போட்டுட்டு இதில் வந்து பெப்பர் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். ஒரு கடாயில் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். ஸோ டேஸ்ட் நல்லாவே இருக்கும். எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 வரமிளகாய், அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்கட்டும். வெங்காயம் வந்து வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியாச்சு. இந்த சைடு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை போட்டு இறக்க போகிற ஸ்டேஜில் இருக்குது. இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடும். இந்த சைடு வெங்காயமும் வதங்கிட்டு இருக்குது. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் கீழே பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா மட்டன் தண்ணி கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். மட்டன் தண்ணி எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த தண்ணி கூட சேர்த்ததுக்கு அப்புறமா மட்டனையும் சேர்த்து கொட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த கிரேவி கூடயே விட்டுருங்க. நல்லா வந்து இதாகிடும். எல்லாம் வந்து கோட் ஆகிடும். நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு கூட பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு மல்லி இலை போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரை ரெடி ஆகிடும். என்கிட்ட மல்லி இலை இல்லை அப்படிங்கிறனால அதை நான் போடலை. கையில் இருக்குது என்னது? ரெண்டு பேரும் ஜூஸ் வேணும்னு கேட்டுட்டாங்க. சைட் பை சைடு 2 பேருக்கும் ஆரஞ்சு ஜூஸ் வந்து போட்டு கொடுத்துட்ருக்குறேன். இல்லைன்னா நம்மளை மண்டையை காய வச்சுருவானுங்க. 2 பேரும் போட்டு கொடுத்தா தான் இருக்க முடியும். சரி ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு பக்கத்துலேயே நானும் வந்து ஒரு கப்பு ஜூஸை போட்டு குடிச்சாச்சு. ஏன்னா இல்லைன்னா வந்துட்டு இது வேணும் அது வேணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டானுங்க. யம்மியாக இருக்கான் தர்ஷன் சொல்லிட்டு இருக்கிறான். அம்மா யம்மி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுன்னா தரமாட்டேன்னு சொல்லிட்டான். ரசம் யாரோட ஸ்டைல்? என்னோட ஸ்டைல்ல வைக்க போறேன். என்ன ரசம் வைக்க போற? மட்டன் ரசம். மட்டன் ரசமா? மட்டன் ரசம்னா ஒண்ணும் இல்ல, மட்டன் தண்ணியில ரசம். மட்டன் தண்ணியிலையா? ஆமா. எப்படி மட்டனை கழுவி போட்டு தண்ணியிலையா? மட்டன் வேக வச்ச தண்ணியில அப்படி ரசம். எங்க காண மட்டன் வேக வச்ச தண்ணியா? அந்த இருக்குல. இந்த ஐடியா உங்களுக்கு யார் கொடுத்தது? நானா கண்டுபிடிச்சேன். என்ன பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆயில் ஊத்திட்டு அந்த கடுகு ஜீரகம் போட்டுட்டு. சீரகம் போடணுமா? லைட்டா போட்டுவோம். சட்டி காயவே இல்லை போலயே. அடுப்பு ஆன் பண்ணீங்களா இல்லையா? அடுப்பு ஆன் பண்ண. அதுல என்னென்ன அரைச்சிருக்கீங்க? உன்னோட ரசத்துக்கு யார் அடிமை? எல்லாமே. சரி போடு. கறியிரு போதே இன்னும் குறைச்சு வைங்க. அரைச்சு வச்சதெல்லாம் போடல. அடுத்து போடும். இது கூடயே தக்காளியும் கரைச்சு வச்சிருக்கியா? ஓகே. அதுல மிக்ஸி ஜார்ல என்னென்ன அரைச்சு வச்சிருக்கீங்க? மிக்ஸர்ல வந்துட்டு பூண்டு, சீரகம், கொஞ்சம் பெப்பர், 2 மிளகாத்தூள். மிளகாத்தூளா? ஆமா சரி. மிளகா காஞ்ச மிளகா அரைச்சிட்டோம்னா தான் தூளாயிருக்கு. எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மட்டன் தண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, வேக வச்ச தண்ணி, அதை ஆட் பண்ணிட்டு ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு
பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்துட்டு மல்லி இலை சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா ரசம் ரெடி ஆகிடும். உண்மையிலேயே சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருந்துச்சுங்க ரசம். ட்ரை பண்ணி பாருங்கள். இவர் வைக்கிறது எப்போவுமே நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் நான் வைக்கிறது நல்லாவே இருக்காது. நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸில் கொதிச்சிடும், ரசம் ரெடி ஆகிடும். ஸோ லஞ்சுக்கு மட்டன் பெப்பர் ஃப்ரை, மட்டன் தண்ணி ரசம், ஒயிட் ரைஸு, அரைச்சி விட்ட சிக்கன் குழம்புங்க. செம்மையாக இருந்தது சாப்பாடு. ஸோ நைட்டுக்கு இட்லிக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு. இதை ட்ரை பண்ணி பாருங்கங்க, சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1:30க்கு அப்புறமா எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொரைன் வியூ போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் கூப்பிட்டுட்டே இருந்தார். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஹர்ஷன் தர்ஷன் 2 பேரையும் சுஷ்மி வீட்டில் விட்டுட்டோம். ஏன்னா வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போக முடியாது. அவங்கள அங்கே விட்டுட்டு நாங்கள் மட்டும்தான் வந்து போகிறோம். என்னன்னா கிட்ஸ் எல்லாம் வந்து தாங்க மாட்டாங்க, ரொம்ப வெதர் டவுனாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள காருக்குள்ளே வச்சுட்டு நம்மளும் போகக்கூடாது. ஸோ அதனால வீட்லேயே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் மட்டும்தான் போனோம். போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் என்ன வெதர் தான் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது, வெளியில் போக முடியல. ஸோ நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மொரைன் வியூ தாங்க வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தா நம்ப முடியுதா இது லேக் தான்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் வந்துட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். அங்கே அந்த லேக்குக்குள்ளே நின்று இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீல்ஸ் எடுத்த இடம். அதாவது முன்னாடி எடுத்த ரீல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துலலாம் நிறைய ரீல்ஸ் எடுத்திருப்போம். நான் உள்ளே போய் காட்டுறேன். இப்போ வந்து தண்ணிக்குள்ளே விளையாடி இருக்கிறாங்க. செம்ம காற்று, நிற்கவே முடியல. 5 மினிட்ஸுக்கு மேலே கூட நம்ம நிற்கிறது லேக்கு தானா அப்படின்னு தோணுது பாருங்கள். நான் தரையில் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு தண்ணியெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம ஊரில் ஓட மணல்லாம் கொட்டி விட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அப்படி தான் வந்து பனியெல்லாம் அப்படி கொட்டி போய் கிடக்கு. கீழே தண்ணி இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு மேலே பார்க்க பனியாக இருந்தாலும் கீழே வந்து தண்ணி தான் இருக்குது. அதுக்குள்ள தான் வந்து ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. காற்று அடிக்கிறனால தான் ரொம்ப குளிருது, நிற்கவே முடியல. இவங்கெல்லாம் எப்படி தான் உட்காந்து ரொம்ப நேரமாக ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு தெரியல. இங்கே 2 பேர், அங்கே 2 பேர், அங்கே 2 பேர், இந்த சைடு 2 பேருன்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து உட்காந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது பார்த்தா வந்து லேக் மாதிரியாக இருக்குது, என்னவோ சும்மா தரையில் உட்காந்து பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து இது தாங்க. இங்கே வரையுமே பார்த்தீங்கன்னா உள்ளே போயாச்சு. இதிலலாம் நாங்கள் காயாக்லாம் போயிருந்தோம். சம்மர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா காயாக் போயிருந்தோம் இந்த இடத்துல. இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம். ஸோ 10ஆவதுக்கு நம்மளோட யூடியூப் சேனல் நேமையும் அங்கே பொறிச்சிட்டு வந்தாச்சு, அதாவது பதிச்சுட்டு வந்திருக்கோம் அந்த லேக்கில் நம்மளோட vlogs with சுபுவோட லோகோவை. அடுத்து இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இதுக்கு மேலே நிற்க முடியல, தயவு செஞ்சு காரை ஆன் பண்ணி விடுங்க, நான் போய் உட்காந்துக்கிறேன், நீங்கள் இந்த சைடு வீடியோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரரை இந்த சைடு அனுப்பி விட்டுட்டேன். நான் வந்து காருக்குள்ளவே உட்காந்துட்டேன். லாஸ்ட்டு சம்மருக்கெல்லாம் வந்து இதில் தான் அந்த கயாக்கெலாம் போயிருப்போம். இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது லேக்குன்னா இது ஃபுல்லாகவே உறைஞ்சி போய் அப்படி இருக்குது. இதில் தான் வந்து கயாக்கெலாம் போனோம் லாஸ்ட்டு இயர் இந்த போட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லாரும் உள்ளே போய் அந்த அளவுக்கு ஃபிஷ்ஷிங் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இது என்னென்னா இந்த
இந்த ஏதோ வண்டி போயிருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்துட்டு அவங்க அந்த ஃபிஷிங் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக சும்மா நம்ம அந்த ஸ்லைடு மாதிரி இருக்கிறதுல வச்சு தள்ளிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வச்சு தள்ளிட்டு போகிறதுக்காக இந்த மாதிரி அந்த மாதிரி இதாக இருக்கும். அதனால தள்ளிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றனால எடுத்துருக்காங்க. காற்று அடிக்குது பாருங்கள், அதனால அதை வந்து அந்த ஸ்னோ எல்லாம் பறந்து கீழே வந்து அவ்வளோ ஸ்னோ வந்து இதாகிக்கிட்டே இருக்குது. காற்று பயங்கரமாக அடிக்குது. பார்த்தா காற்றே இல்லாத மாதிரி தெரியுது, பயங்கர காற்று. அதனால அவர் மட்டும் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இதை வந்துட்டு நான் ஸ்னோவெல்லாம் விளக்கிட்டு காட்டுறேன், இப்படியே உள்ளே போயிட்டா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா நம்மளை போய் போன்னு சொல்கிறாரு, நீ ஜாலியாக இருக்கலான்னு பார்க்குறியா, உன்னையும் சேர்த்து இழுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஏன்னா ரொம்ப குளிர் தாங்க முடியல. அவங்களாம் எப்படி தான் உட்காந்துருக்காங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான். ஸோ நாங்கள் கிளம்பிட்டோங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபால் சீசனில் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போவும் பார்த்தீங்கன்னா உறைஞ்சி போய் இருக்குது இந்த இடம். இது வந்து ஃபுல் வியூ, அந்த லேக்கோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துலலாம் வந்து ஃபால் டைமில் ஃபோட்டோ எடுத்திருப்போம். இப்போ வந்து பார்க்கும்போது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகியிருக்கு. வர வழியில் பார்த்தீங்கன்னா குதிரையெல்லாம் வெளியில் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த குளிரில் குதிரை வெளியில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்கும்போது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் மாதிரி எதையோ நிறைய போத்தி விட்டுருந்தாங்க. அதாவது அதுக்கு ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டு, ஸோ அது வெளியே வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குது. நான் வந்து அதான் சொல்லிட்டு இருந்தேன், நம்மளாலே குளிர் தாங்க முடியல, பாவம் இதெல்லாம் எப்படி தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மேலே அதுக்கும் வந்து ட்ரெஸ்லாம் அந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நானும் வந்து அங்கே ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதோட நானும் இந்த விலாகை முடிச்சுக்கிறேங்க. இந்த டே உங்களுக்கு, அதாவது இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.